நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்எஸ்டிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய டிரைவர் அண்ட் கண்டக்டர் வேலையை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எஜுகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 8 போக்குவரத்து கழகத்தில் இந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. 25 மண்டலத்தில் உங்களுக்கான ஜாப்க்கான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. 8 போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்ற உங்களுடைய டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான பணியின் பேரை பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர், இந்த 2 வேலைக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுக்கான மண்டலம் எதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் 8 மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 வயசாவது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் ஆல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பாஸ் பண்ணியிருக்கணும். பட் இது கூட பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லாவே எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கிய தகுதியில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங், அதாவது 18 குறைந்தபட்சம் 18 மாதமாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் டிரைவிங்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஆனால் கண்டக்டர் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மோட்டார் ஹெவி வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் உயரம் அண்ட் எடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயரம் 160 சென்டிமீட்டர் அதாவது இருக்கணும். அண்டு ஹைட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோகிராமாவது உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான உடல் தகுதி என்ன இருக்குது அப்படின்றத எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. 21/3/2025 21/4/2025 அன்னைக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் என்ன எலிஜிபிலிட்டி அப்படி கேட்டிருக்காங்க, என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்முறை எல்லாமே நடக்கும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த பேஜுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான தேவைப்பட வேண்டிய என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் நீங்கள் அந்த பிடிஎஃபோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய சிக்னேச்சர் அண்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அண்டு கண்டக்டர் லைசன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேபிள் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுடைய ஜாதி சான்றிதழும் பார்த்தீங்கன்னா 1 MB குறைந்தபட்சம் 1 MBயாவது இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இனம் சான்றிதழ், முகவரி, ஆதார் வடிவம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேலைவாய்ப்பு அட்டைன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணி வச்சிருக்கிற நம்பரோ அல்லது படிவமோ உங்ககிட்ட இருந்தால் அது 1 MB சைஸில் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய சைஸு. இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டை முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஐஆர்டி வழியாக நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்கள் மேலே ஏதாவது கேஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸோ ஏதோ ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் முன்னாள் இராணுவ வீரராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முன்னுரிமை சான்றிதழ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், செகண்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் வழியாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய டிவிஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய டிவிஷன் வந்து எது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிவிஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிஷனுக்குள்ளே வந்து என்னென்ன போக்குவரத்து கழகம் வருது அப்படின்ற எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து ஸ்பேஸ் விடாமல் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய அதாவது பாலினம் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றதாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சலோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். இதுதான் முக்கியமானது. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய வில்லேஜ் நேம் அண்ட் உங்களுடைய சிட்டி நேம் அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, உங்களுடைய பின்கோடு இது எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் டெம்பரரி அட்ரஸ் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சேம்ன்றதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், டைரெக்டாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து பிறந்தீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஊர் பேரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட டேட்டை வந்து நீங்கள் மெயினாக வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய பாலினம் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழோட சர்டிஃபிகேட்டோட நேமு அண்ட் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்தியரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. 10ஆம் வகுப்பு வந்து கண்டிப்பாக வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. தேர்ச்சி பெற்றதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவ வீரராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எஸ்எல் போர்டு, அதாவது 10ஆம் வகுப்பு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டில் வந்து படிச்சிங்க அதோடைய சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய பாசிங் இயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஓட்டுநர் உரிமையை எண், அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோட நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி மோட்டார் வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணவங்க, அந்த இடத்தோட பேர் அண்ட் உங்களுடைய வேலிடிட்டியோட டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கும். அதில் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி பெற்றவரா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்லேயே இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் டைப் வந்து பண்ணிக்கலாம். உரிமை, அதாவது இவங்க கேட்டிருக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பயிற்சி பெற்றவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்சோட நம்பரு, உங்களுடைய ஹெவி மோட்டார் வெஹிக்கலோட லைசன்ஸோட பிளேஸு, எங்கே இருந்து வழங்கப்பட்டது, உங்களுடைய ஆர்டிஓ எங்கே இருக்குது அண்ட் உங்களுடைய ஆர்டிஓவோட பெயர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்லேயே இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலிடிட்டி வந்து எப்போ முடிய போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து என்ட்ரி வந்து பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரைவிங், அதாவது நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது மினிமம் வந்து 18 மாதமாவது உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து எப்போ எந்த டைப்பில் வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 8ன்னு, அதாவது உங்களுக்கு 6ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மாதம் உங்களுக்கு வந்து கணக்காரம். இதில் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். இல்லை 18 மாதத்துக்கு மேலே எனக்கு 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத 2 வருஷம் ஆனால் எத்தனை மாதம் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனர் உரிமை எண் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நடத்துனர் உரிமை எண் என்னவோ அந்த டிரைவிங் லைசன்ஸில், அதாவது கண்டக்டர் லைசன்ஸில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அந்த லைசன்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க, பேட்சோட நேமு, அந்த கடைசியோட டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். லைசன்ஸ் வேலிடிட்டி டேட்டு வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதே கேட்டிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், எஸ்ன்னு கொடுத்தா. அப்படி இல்லைனா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது உங்களுடைய மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 160 வெயிட், அதாவது 160 ஹைட்டாவது இருக்கணும். அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேஜாவது இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 165.5 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ஏன்னா இது பாயிண்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் 0.0 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 0.0 அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து ஹைட் இருந்தாலும் சரி, வெயிட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இது பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டோ அல்லது காலேஜ் சர்டிஃபிகேட்டோ அல்லது இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசியில் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி மார்க் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரி கூட பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட நீங்கள் என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அங்கே அடையாளங்கள் வந்து இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. தெளிவான கண் பார்வை கொண்டவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை நிவனை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போக முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாஸ் பீன் வந்து என்ன, அதாவது உங்களுடைய கண் பார்வை வந்து நல்லா இருக்கா அப்படின்ற, நார்மலாக இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. இதில் இருக்குது அப்படின்னா அதோடைய காரணம் வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையம், உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளில் வந்து 3 சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரை வந்து நீங்களே வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அந்த 3 சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இதில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே படிச்சுட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த கேப்சாவை வந்து டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்றதை நீங்கள் கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அப்படின்னாலும் நீங்கள் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடிஞ்சிட்றீங்க. உங்களுடைய அப்ளிகேஷனோட நம்பர், உங்களுடைய டிவிஷனோட, உங்களுக்கு எந்த டிவிஷன், உங்களுக்கு எந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றத இதில் வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி துருவம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓடிபி அண்ட் கேப்சா நம்பர் கொடுத்துட்டு ஆக்டிவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே லாகின் பேஜுக்கு போகும். லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேப்சாவை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தாவே இந்த மாதிரி வந்து போயிடும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்னென்ன பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு இதில் தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு, அதாவது ஆவண பதிவேற்றம் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பேமெண்ட், பணம் செலுத்துதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடுன்னு இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட்டை சொன்னோன்னா அத்தனை டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஓட்டுநர் அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸ் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒன்று அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக்கில் வியூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து வரும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்டு அதாவது சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கான பேஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வித ப்ராப்ளம் ஏதாவது அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீப்ளை வந்து பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இவங்க வாட்ஸ்அப் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட கேட்கலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற அந்த டைம் லிமிட்டில் தான் நீங்கள் வந்து கேட்கணும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.